வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு முக்கியமான டாபிக்ஸை பத்தி பார்க்க போறோம். அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் சார்பாக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. 2024-2025 ஆண்டிற்கான முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்காக மாணவர் சேர்க்கை நடைபெற இருக்கின்றது. அதற்காக விண்ணப்பிப்பதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம், கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் என்ன போன்ற முக்கிய தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்ல தான் முழு தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. www.tncu.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு அரசு கூட்டுறவு ஒன்றியம் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இங்க முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க. இதுல முழு நேர அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. விளம்பரம் 2024-2025 இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த நோட்டிபிகேஷன். உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கான முழு விவரங்களும் இந்த நோட்டிபிகேஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் 2024-2025 ஆண்டு முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் இணைய வழி மூலம் மட்டுமே வரவேற்கப்படுகின்றன. இதற்கான பயிற்சி காலம் 1 வருடம், 2 பருவ முறைகள். அதாவது முதல் பருவம் 6 மாதங்கள், 2ஆம் பருவம் 6 மாதங்கள், 2 செமஸ்டர். இதற்கான கல்வி தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று டிப்ளமோ முடித்தவர்களும் அதன் பிறகு 3 ஆண்டு பட்டய படிப்பு படித்தவர்களும் பட்டப்படிப்பு முடித்தவர்களும் இதற்காக விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படும். 1/8/2024 அன்று குறைந்தபட்ச வயது வரம்பு 17 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு கிடையாது. கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சியில் தமிழில் மட்டுமே பயிற்றுவிக்கப்படும். பயிற்சிக்கான தேர்வுகளை தமிழில் மட்டுமே எழுத வேண்டும். இப்பயிற்சிக்கு அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tncu.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். பயிற்சிக்கு 10/6/2024 அன்று முதல் இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம். இணையதளத்தின் மூலம் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து அதற்கான சான்றிதழ்கள் மற்றும் புகைப்படம் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹100 இணைய வழியில் செலுத்த வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட மேலாண்மை நிலையங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் தனித்தனியே இணைய வழியில் ₹100 விண்ணப்ப கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 19/7/2024 அன்று பிற்பகல் 5 மணி வரை மட்டுமே. அதற்கு முன்பாக உங்களது விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பயிற்சிக்கான கூடுதல் விவரங்கள், வழிகாட்டு நெறிமுறைகள் ஆகியவற்றை தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். இணைய வழி மூலம் விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு பயிற்சியில் சேர்வதற்கு தகுதி பெற்றவர்கள் விவரம் பயிற்சி நிலையங்கள் மூலம் தெரிவிக்கப்படும். பயிற்சியில் சேர்வதற்கு தேர்வு செய்யப்படும் பயிற்சியாளர்கள் சம்பந்தப்பட்ட பயிற்சி நிலையத்தில் உரிய ஆவணங்களுடன் நேரடியாக சென்று பயிற்சியில் சேர்ந்து கொள்ள வேண்டும். தேர்வு செய்யப்பட்ட பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி கட்டணமாக ₹18,750 முழுவதும் ஒரே தவணையில் இணைய வழியில் செலுத்த வேண்டும். இவ்வாறு இந்த நோட்டிபிகேஷன்ல விரிவா கொடுத்திருக்காங்க. இனி எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்பதை பத்தி பார்க்கலாம். திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் முறை அப்படி கொடுத்திருக்காங்க. இந்த விண்ணப்பிக்கும் முறை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. கிளியரா ஒருவாட்டி இந்த வழிமுறைகளை வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். பெறப்படும் விண்ணப்பங்களை தேர்வு குழுவிற்கு சமர்ப்பித்து தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பின்தங்கிய வகுப்பினர் பற்றிய அத்தாட்சி பெற்ற ஜாதி சான்றிதழ் நகல் கட்டாயமாக விண்ணப்ப மனுவுடன் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இல்லையெனில் அந்தந்த பிரிவுகளுக்கான இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட மாட்டாது. மாணவர்களின் வருகை பயோமெட்ரிக் முறையில் மட்டுமே 100% பதிவு செய்யப்படும். ஒரு பருவத்திற்கு குறைந்தபட்சம் 80% வருகை பதிவு இருந்தால் மட்டுமே இறுதி தேர்வு எழுத இயலும். 80% வருகை பதிவுக்கு குறைவாக உள்ள பயிற்சியாளர்கள் எக்காரணம் கொண்டும் இறுதி தேர்வு எழுத அனுமதிக்க இயலாது. கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி நடத்த போதுமான ஆசிரியர்கள் வெளிக்கொணர்வு அடிப்படையில், அதாவது கூட்டுறவு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அலுவலர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் மூலமாக நடத்தப்படும். இணைய வழியில் விண்ணப்பங்கள் விண்ணப்பித்த பிறகு விண்ணப்பதாரர் பரிசீலனை குழுவால் தெரிவிக்கப்படும் தேதியில் அசல் சான்றிதழ்களுடன் நேரில் பரிசீலனை குழுவின் முன் ஆஜராகி அசல் சான்றிதழ்களை சமர்ப்பித்த பின்னர் பரிசீலனை குழு தகுதியின் அடிப்படையில் பரிசீலித்த பிறகு குழு அனுமதித்த விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே சேர்க்கை வழங்கப்படும். முழுநேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சியில் சேர்ந்த பயிற்சியாளர்களிடமிருந்து கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள தலைப்புகளின்படி பயிற்சி கட்டணம் வசூலிக்கப்படும். பயிற்சி கட்டண விவரம் முழுவதுமாக கொடுக்கப்பட்டுள்ளது. கற்பிப்பு கட்டணம் ₹6,500, விண்ணப்ப படிவம் மற்றும் பதிவு கட்டணம் ₹100, நாட்குறிப்பு கட்டணம் 300, எழுதுபொருள் கட்டணம் 600, தேர்வு கட்டணம் மற்றும் சான்றிதழ் கட்டணம் 2000, பாடப்புத்தகங்கள் கட்டணம் 2000, நூலக காப்பீட்டு தொகை திரும்ப வழங்கப்பட வேண்டியது ₹300,
தபால் கட்டணம் ரூபாய் 200. இவ்வாறு இந்த ஒரு வருட பயிற்சிக்கான கட்டண விவரங்கள் முழுமையாக கொடுக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக ரூபாய் 18,850 முழுவதும் ஒரே தவணையில் இணைய வழியில் செலுத்தப்பட வேண்டும். பயிற்சி கட்டணம் செலுத்திய பிறகு எக்காரணத்தை கொண்டும் திரும்ப வழங்கப்பட மாட்டாது. பயிற்சியாளர் எந்த பயிற்சி நிலையத்தில் பயிற்சி கட்டணம் செலுத்தினாரோ அதே பயிற்சி நிலையத்தில் மட்டுமே பயிற்சி பெற வேண்டும். வேறு எந்த பயிற்சி நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்து தரப்பட மாட்டாது. அப்புறம் பயிற்சிக்கான பாடத்திட்டங்கள் விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. 2 செமஸ்டருக்கும் என்னென்ன பாட விவரங்கள் என்பது முழுமையாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும், கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள், நிதி கணக்கியல், கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம், கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு. 2வது செமஸ்டர் கூட்டுறவு தணிக்கை, கூட்டுறவு வங்கியியல், நகை மதிப்பீடு மற்றும் அதன் நுட்பங்களும், கடன் சார்பற்ற கூட்டுறவுகள், செய்முறை பயிற்சி, கள ஆய்வு, திட்ட அறிக்கை தயார் செய்தல். இவ்வாறு ஒரு ஆண்டிற்கான பாடத்திட்ட முறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பாடத்திலும் 40% மதிப்பெண்கள் பெற்றவர்கள் அந்தந்த பாடத்தில் தேர்ச்சி பெற்றவராக கருதப்படுவார்கள். எழுத்து தேர்வில் 30 மதிப்பெண்கள் மற்றும் அகமதிப்பீடு குறைந்தபட்சம் 10 மதிப்பெண்களும் சேர்த்து மொத்தம் 40 மதிப்பெண்கள் பெற்றவர்கள் மட்டுமே தேர்ச்சி பெற்றவர்கள் ஆவார்கள். 40% முதல் 59% வரை மதிப்பெண் பெற்றவர்கள் 2ஆம் வகுப்பு எனவும், 60% முதல் 74% வரை மதிப்பெண்கள் பெறுபவர்கள் முதல் வகுப்பு எனவும், 75% மேல் மதிப்பெண்கள் பெற்றவர்கள் சிறப்பு நிலை எனவும் குறிப்பிட்டு கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி சான்றிதழ் வழங்கப்படும். அப்புறம் மேலாண்மை நிலைய ஒழுங்குமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. பயிற்சிக்கான விண்ணப்பம் அனுப்பும் முறை கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேர்பவர்கள் இணைய வழியில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். இணைய வழியில் பதிவேற்றம் செய்த விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பத்துடன் பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ்களின் நகல்களையும் இணைத்து சுய ஒப்புமிட்டு சம்பந்தப்பட்ட கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நேரில் சமர்ப்பித்து சம்பந்தப்பட்ட கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தின் ஒப்புதல் பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லது பதிவு அஞ்சலில் அனுப்பி ஒப்புகை அட்டையுடன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். பயிற்சிக்கு தேர்வு செய்யப்படும் பயிற்சியாளரின் விவரங்கள் மேற்படி இணையதள முகவரியில் மட்டுமே தெரிந்து கொள்ளலாம். அடுத்து விண்ணப்ப படிவத்துடன் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய சான்றிதழ்களின் நகல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு பெற்றிருப்பின் அதற்கான சான்றிதழ், மாற்று சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் இவை அனைத்தையும் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். அப்புறம் விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான காலவரம்பு கொடுக்கப்பட்டுள்ளது. 10/6/2024 முதல் 19/7/2024 வரை விண்ணப்பிக்கலாம். சேர்க்கைக்கு தகுதியான பயிற்சியாளர்கள் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடும் நாள் 26/7/2024. பயிற்சியாளர்கள் சேர்க்கைக்கு சான்றிதழ்கள் சரிபார்த்து சேர்க்கை மேற்கொள்ளும் நாள் 26/7/2024 முதல் 14/8/2024 வரை. பயிற்சி துவங்கும் நாள் 19/8/2024. இவ்வாறு விண்ணப்பிப்பதற்கான முழு விவரங்களும் இந்த வழிமுறைகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. தெளிவாக ஒரு முறை வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக கூட்டுறவு மேலாண்மை பட்டய படிப்பிற்காக இணைய வழியில் விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த ஹோம் பேஜ்ல வந்தீங்கன்னா இங்கே கொடுத்திருக்காங்க லிங்க். 2024-2025 முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி விண்ணப்பம். இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே உங்க அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் பேஜ். 2024-2025 முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி விண்ணப்ப படிவம். விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்ல சொந்த விவரங்கள் கேட்கறாங்க. விண்ணப்பதாரர் பெயர், பாலினம், பிறந்த தேதி, வயது, கைபேசி எண், மாற்று கைபேசி எண் இருந்தால் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆதார் எண், அப்புறம் எமிக்ஸ் நம்பர் இருக்கா இல்லையான்னு கேட்கறாங்க. எமிக்ஸ் நம்பர் இருந்துன்னா ஆம் டிக் பண்ணிக்கோங்க, இல்லை என்றால் இல்லை டிக் பண்ணிக்கோங்க. இருந்துச்சுன்னா உங்க எமிக்ஸ் நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. உங்க எமிக்ஸ் நம்பர் உங்க டிசில இருக்கும். அந்த எமிக்ஸ் நம்பரை இங்க கிளியரா என்டர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. அப்புறம் மின்னஞ்சல் முகவரி, பெற்றோர், பாதுகாப்பாளர் பெயர், தேசிய இனம், மதம் போன்ற விவரங்களை தெளிவாக என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிரந்தர முகவரி கேட்கறாங்க. உங்களது முழு முகவரியை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அஞ்சல் குறியீடு, மாநிலம், மாவட்டம் போன்ற விவரங்களை தெளிவாக எழுதிக்கோங்க. அப்புறம் தற்போதைய வசிக்கும் முகவரி கேட்கறாங்க. நிரந்தர முகவரியும் தகவல் தொடர்பு முகவரியும் ஒன்றாக இருப்பின் இந்த செக் பாக்ஸ்ல டிக் கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு விண்ணப்பதாரரின் கல்வி தகுதி விவரங்கள் கேட்கறாங்க. SSLC, பயிற்சி பெற்ற மொழி, சர்டிபிகேட் நம்பர், கல்வி நிறுவனத்தின் பெயர், தேர்ச்சி பெற்ற ஆண்டு, மொத்த மதிப்பெண்கள் சதவிகிதம், அப்புறம் 12ஆம் வகுப்பு, பட்டப்படிப்பு, முதுகலை பட்டப்படிப்பு, உங்களது கல்வி தகுதியை கிளியரா எங்க பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் பயிற்சி நிலையத்தின் பெயர் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் இந்த கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி நடைபெறுகிறதோ அந்த பயிற்சி நிலையங்களின் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களது மாவட்டத்திலோ அல்லது உங்களுக்கு அருகாமையில் உள்ள மாவட்டத்திலோ எந்த கூட்டுறவு பயிற்சி நிலையத்தில் உங்களுக்கு பயிற்சி பெற விருப்பமோ அந்த பயிற்சி நிலையத்தின் பெயரை இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. உறுதிமொழியை கிளியரா ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணி இந்த செக் பாக்ஸ்ல டிக் கொடுத்துக்கோங்க. 4 விதமான உறுதிமொழி கொடுக்கப்பட்டுள்ளது. எல்லாமே ரீட் பண்ணி செக் பாக்ஸ்ல டிக் கொடுத்துக்கோங்க. அப்புறமா பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளர் உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. அதையும் ரீட் பண்ணி செக் பாக்ஸ்ல டிக் கொடுத்துக்கோங்க. அப்புறம் செலுத்த வேண்டிய தொகை, விண்ணப்ப கட்டணம், அதாவது விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 100 கொடுத்திருக்காங்க. இந்த விண்ணப்ப கட்டணத்தை இணைய வழியாக செலுத்த வேண்டும். அப்புறமா பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய ஆவணங்கள் கொடுத்திருக்காங்க. உங்களது புகைப்படம், உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. புகைப்படம் என்ன சைஸ்ல இருக்கணுங்கிற ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் உங்களது கையொப்பம் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளர் கையொப்பம் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க.
அப்புறம் அந்த ப்ரீவியூ பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ரெடி ஆகும். உங்க அப்ளிகேஷனை ப்ரீவியூ பண்ணி அப்புறமா பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பேமெண்ட் பண்ணிட்டு சான்றிதழ்கள் எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டும். ஃபைனலா உங்க அப்ளிகேஷன் ரெடி ஆகும். உங்க அப்ளிகேஷனை சப்மிட் கொடுத்துட்டு ஒரு அப்ளிகேஷன் காப்பி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதன் பிறகு தேர்வு செய்யப்பட்ட பயிற்சியாளர்களுக்கு தகவல்கள் உங்களது தொலைபேசி எண்ணிலோ அல்லது மின்னஞ்சல் முகவரியிலோ உங்களுக்கு விவரங்கள் தெரிவிக்கப்படும். அதன் பிறகு சம்பந்தப்பட்ட பயிற்சி நிலையத்தில் உங்களது விண்ணப்பம் மற்றும் அசல் சான்றிதழ்களை சமர்ப்பித்து உங்களது சேர்க்கையை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். ஆகவே 2024-2025 முழுநேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணைய வழியில் விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.